வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையலுங்க, தக்காளி சாதம். இப்போ ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு இல்லைங்களா, பிள்ளைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ரெசிபியெல்லாம் நான் செய்கிறேன். பாருங்கள், பிடிச்சவங்க அது மாதிரி செய்யுங்க. தக்காளி சாதங்க ரொம்ப அருமையாக செய்திருக்கேன், ரொம்ப அருமையாக வந்துருக்குது. இந்த முறை இது எப்படி செய்தன்றதை நான் இது செய்முறை விளக்கம் நான் போட்டிருக்கிறேன். நான் இதுக்கு கீழே லிங்க்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். பிடிச்சவங்க செய்து பாருங்கள். நிறைய பேர் சாம்பார், எறா வறுவல், மற்ற நிறைய ரெசிபிகள் கேட்குறீங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் வீடியோவில் லிங்க் பண்ணிங்கன்னா வரும், பாருங்கள். இல்லைன்னா நான் ஒன்று செய்து காமிக்கிறேங்க. இதில் நம்ம 2 கரண்டி இப்போ தட்டில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஜோராக வந்திருக்கு. சாதா பொன்னி பச்சரிசியில் தான் செய்தோம், ரொம்ப அருமையாக வந்திருக்குது. நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸு, ஜீரக சம்பா அதுலேயும் செய்யலாம், அது நம்ம இஷ்டம்தான். அதுக்கு சைடிஷ்ஷாக முட்டை இதை பாருங்கள், வேக வச்சு 2ஆக அரிஞ்சு வறுத்துருக்குறோம், ரொம்ப அருமையாக வந்திருக்குது அதுவும். அப்புறம் அஸ் யூஷுவல் எப்பயும் போல் மாம்பழம் இன்னும் ஒரு 10 நாள் தான் கிடைக்கும், அவ்வளோதான். சீசன் கிடைக்கிற வரைக்கும் சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டு மதிய உணவு. பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.